எஸ் தமிழ்னு பார்த்தோம் நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். சிஎஸ்கே கோட்டை விட்ட பிளேயர்ஸ் அப்படி என்னப்பா நீ சொல்ல போகிற நிறைய பேர் கேட்கலாம். நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆக்சுவல் வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் அதுவும் வந்து ஒரு ஃபினிஷரை வந்து வாங்கும்போது சிஎஸ்கே ஏன் வாங்கலன்ற மாதிரி நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து எனக்கும் கொஞ்சம் ஒருத்தலாக தான் இருந்துச்சு. சில பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு பெட்டு போகிறாங்களே, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஏன் போகவே இல்லைன்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஹர்ஷ்தீப் சிங் வரும்போது நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஸ்டார்டிங் இனிஷியலில் தான் போனாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த பிளேயருக்கு வந்து எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் போகும் சிஎஸ்கேவுக்கு தெரியும். இருந்தாலுமே வந்து போகும்போது ஸ்டார்டிங் நாங்களும் போய் ஆக்ஷனில் போய் எடுத்தோம்ப்பா, அந்த பிளேயர்ஸ் கிடைக்கல என்னப்பா பண்ணுற மாதிரி அவங்க சொல்லிக்கலாம் நினச்சாங்கன்னு என்னன்னு தெரில. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்கில் கேட்ட அமௌண்ட்டுக்கும் அதுக்கிட்ட கடைசி அந்த பிளேயர் போன அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏணி வச்ச கூட எட்டாது, டிஃப்ரெண்ட் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா உண்மை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சிஎஸ்கே வந்து ஸ்டார்டிங்லேயே காமெடி பண்ண ஆரம்பிச்சு. நிறைய பேருக்கு வந்து அப்போயே கொஞ்சம் சரி ஓகே இந்த ஆக்ஷனில் வந்து பிளேயர்ஸை எடுத்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம டெவான் கான்வே தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. ஸோ நிறையா பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஷியலாக போயிருந்தா கூட நான் முகமது ஷமிக்கு வந்து போயிருக்கலாமோ தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு 8 கோடிக்கு மேலே வந்து யாருக்குமே தரமாட்டம் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த பிளேயர் வந்து எப்படி 8 கோடிக்கு உள்ளே இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நினைச்சிட்டாங்க நம்ம பட்ஜெட் 8 கோடி தான்ப்பா, உள்ளே வந்தால் வாங்கும் இல்லாட்டி விட்டுருவோம் போன்ற மாதிரி நீ யோசிச்சானு தெரில. எப்படி இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ் வந்து அதிகமாக தான் போவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம தெரிஞ்சிருச்சு சரி ஓகே சும்மா வந்து நாங்களும் அட்டனன்ஸை போடுறன்ற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக டெவான் கான்வே வந்தார். ஸோ டெவான் கான் வரும்போது புது தூக்கிட்டு தான் இருந்தார். சரி எப்படி தான் டெவான் கான் வாங்கி தானே ஆகணும். டெவான் கானும் வாங்காம விட்டோம்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சிருவாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டெவான் கான்வே 6.25 crores வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து நல்ல பை தான், அது வந்து இல்லைன்னு சொல்ல போகிறதுல. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ரச்சின். ஸோ ரச்சினை வாங்கும்போது யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஹியூஜ் அமௌண்ட் போயிடுவாரோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கோடிக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல பை தான். சரி நம்ம கேட்கலாம் என்ன இருந்தாலும் ரச்சின் ரவீந்திரா வந்து நம்ம பையன் தான்ப்பா, பிரச்சனை விடுங்கப்பா பார்த்துக்கலான்ற மாதிரி தான். சிஎஸ்கே ஃபேமிலி வந்து நம்ம ஃபேன்ஸுமே வந்து பரவாயில்ல 2 பேரும் வாங்கிட்டாங்க, ஸோ பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக தான் நம்ம ராகுல் திரிபாதி வந்தார். ஸோ ராகுல் திரிபாதி வரும்போது நான் ஃபஸ்ட்டு யோசிச்சேன், நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது வந்து ராகுல் திரிபாதின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸில் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ கூட நான் என்ன சொன்னேன், இல்லைப்பா நம்ம ஒரு திஜேஷ் சர்மா இல்லாட்டி இஷான் கிஷன் கண்டிப்பாக போய் அனுப்பா, ஒரு ஸ்டார் வேல்யூவான ஒரு பிளேயர் வாங்கினுப்பான்ற மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சிஎஸ்கே வந்து தெளிவாக பிளான் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேணவே வேண்டாம், எங்களுக்கு ஃபினிஷர் தோனி இருக்கார், ஸோ அவர் பார்த்துப்பார் எல்லாமே மேலே இருக்கும் பார்த்துப்பான்ற மாதிரி எல்லா பாரத்தையும் தோனி மேலே போட்டு நாங்கள் வந்து சிம்பிளாக இருக்க மற்ற பிளேயர்ஸை வாங்கிக்கிறோம்ன்ற மாதிரி. ஸோ நான் எந்த ஒரு சுச்சுவேஷனும் வந்து ராகுல் திரிபாதி வந்து குறைச்சி மதிப்பிட போகிறதே கிடையாது. ஸோ அவர் சன்ரைஸ் எதிராக வந்து என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணால் நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ குறிப்பாக வந்து அவங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து அவர் நல்லா ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் ஓப்பனிங்லாம் இறங்கி நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஓப்பனிங் ஸ்லாட் இல்லைனா கூட ஒரு 1 down ஸ்லாட்டு இல்லாட்டி 5th ஸ்லாட்டு தான் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு செட் ஆவார் அப்படின்னு தெரில. மேக்ஸிமம் வந்து 1 down தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போனா ரச்சின் ரவீந்திரா எங்கே பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. இதை பற்றின டீட்டெயிலாக வந்து நம்ம ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த ஸ்லாட் விளையாடுவாங்கன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அதற்கு அடுத்தபடியாக ராகுல் திரிபாதி எடுத்தோடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே இவங்க வந்து இஷான் கிஷானுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு. ஸோ திஜேஷ் சர்மாவுக்கும் வந்து அவங்க போக மாட்டாங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது தான் உண்மை. ஸோ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ராகுல் திரிபாதி எடுத்தாச்சுப்பா, கீப்பர் வந்துட்டார், இனிமேல் நீ கீப்பிங் மறந்துருக்கேன், இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பவுலிங் அண்டு ஸ்பின், ஆக்சுவலாக வந்து பவுலிங் வந்து ஃபேஸு அண்ட் ஸ்பின். நானே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க பண்ணது அப்படி தான் இருந்துச்சு. முக்கியமான பிளேயர்ஸில் எல்லாம் வராங்க போகிறாங்க, இவங்க இன்ஷியலாக எடுக்கிறாங்க, ஆனால் தேவையில்லாமல் வந்து அப்படி நிறுத்திடுறாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. இப்போது நீங்கள் எஸ்ஆர்ஹெச் எடுத்தீங்கன்னா காவியமாறனுக்கு வேறு லெவல், உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஸ்டார் பிளேயராக கண்டிப்பாக இவர் நம்ம டீமுக்கு வேணுப்பான்றது அடம் பிடிச்சி அமௌண்ட் போனால் போயிட்டு போகுது, நமக்கு ஸ்டார் பிளேயர் தானே வேணும். ஆக்சுவலாக அங்கே ஆல்ரெடியும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஸ்லாட் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ரீட்டைன் பண்ணதெல்லாம் வெளிநாட்டு பிளேயர் தான். இருந்தாலும் அங்கேயும் வந்து அந்த அக்கா வந்து வெளிநாட்டு பிளேயர் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு மேட்ச்சுக்கு 4 பேர் தான் இறங்க முடியும். இருந்தாலும் அந்த அக்காவுக்கு ஏதோ பிளானிங், சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஆனால் நிறையா பிளேயர்ஸ் வந்து எடுக்கும்போது சிஎஸ்கே ஏன் போகலன்ற மாதிரி எனக்கும் தோணிட்டு இருந்துச்சு. குறிப்பாக வந்து ஒரு ஃபினிஷர், சரி ஓகேப்பா கீப்பிங் எடுத்துட்டீங்க, பட்ஜெட் இல்லை ஓகே. ஸோ ஃபினிஷர்னு அப்படி வரும்போது எல்லாருமே மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் எதிர்பார்த்துருந்தாங்க. சிஎஸ்கேவும் போனாங்க. ஸோ அவர் வந்து 11 கோடிக்கு மேலே போயிட்டாங்க. ஒரு 8 கோடி வரைக்கும் போனாங்க நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வேணாம் கை வச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கோடி வரைக்கும் சிஎஸ்கே வந்து அவருக்கு போயிருக்கலாமோன்னு தான் தோணுது. உண்மையில் வந்து ஒரு ஃபினிஷர், அதுவும் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து நம்ம சிஎஸ்கே பிச்சில் எந்த அளவுக்கு விளையாண்டா நமக்கு எல்லாருமே தெரியும். அந்த லக்னோ மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் வந்து யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. தனியால் நின்று மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார் தலைவர் நம்ம மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். அவர் வந்து சிஎஸ்கே பிச்சு எந்த அளவுக்கு செட் ஆகும் நமக்கு நல்லாவே தெரியும். 2 மேட்ச் வந்து சிஎஸ்கே தான் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சிஎஸ்கேவுக்கு விளையாண்டாருனா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதை தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நிறையா பேர் வந்து கமெண்டேட்டர்ஸ்லாம் வந்து ஸோ அவர் எல்லோ ஜெர்சிலாம் ரொம்ப ஃபேவரட்ப்பா, அவர் எல்லோ ஜெர்சின்னு வேறு லெவல் விளையாடுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்மளை ஊசி பேசி விட்டு கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ணலன்றதான் உண்மை. ஸோ ஸ்டோய்னிஸ் போனாங்க, முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது கூட ஓகேப்பா,
11 கோடி மேலே போயிட்டாரா விட்டுருப்பா அப்படின்னு. ஆனால் நம்ம லிவிங்ஸ்டன் வந்தார் இல்லைங்களா, ஸோ லிவிங்ஸ்டனுக்கு கண்டிப்பாக நம்ம போயிருக்கணும்னு தான் சொல்லுவேன். அது சென்னையை பிச்சு அவர் போடுற ஸ்பின் வந்து எந்த அளவுக்கு எடுப்படும் நமக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலுமே வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஏன் போகலை? ஸோ நம்ம நூர் அகமது இருக்கார், ஜடேஜா இருக்காரு, அஸ்வின் இருக்காங்க, அப்புறம் எதுக்குப்பா லிவிங்ஸ்டன்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் லிவிங்ஸ்டன் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஃபினிஷர் நமக்கு தேவை. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த 5வது பொசிஷனுக்கு நம்ம 6, 7 வந்து நம்ம ஜடேஜா அண்ட் தோனி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 5வது பொசிஷனுக்கு ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், அதாவது ஃபாரின் ஃபினிஷர் வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணியிருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லிவிங்ஸ்டனுக்கு குறைஞ்சது 10 கோடி வரைக்கும் போயிருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துருக்கலான்றது உண்மை. ஆனால் சிஎஸ்கே போகலை, அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ என்ன மென்டாலிட்டி இருக்காங்க கூட தெரியல. இது வரைக்கும் ஒரு நல்ல ஃபினிஷர் இல்லைன்றத உண்மை. நம்ம நினைக்கலாம் அதான் தோனி இருக்கார்லப்பா, நம்ம ஜடேஜாப்பா போன மேட்ச்சில் என்ன குஜராத் மேட்ச் பார்த்தியா இல்லையா, கடைசி 2 பால் ஒரு 4 ஒரு 6, அப்புறம் என்னப்பா இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மனசாட்சியோட பேசணும். நம்ம ஜடேஜா அண்ட் தோனி ஃபினிஷர் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலுமே ஒரு வெளிநாட்டு ஃபினிஷர் வந்து கண்டிப்பாக வேணும்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் தோனி எவ்வளோ ப்ரெஷர் தான் அவர் மேலே போடுவீங்கன்னு தான் இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, நானும் அதை தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு வெளிநாட்டு ஃபினிஷரை வந்து எப்படி காவியமாறன் வந்து எப்படி பிக் பண்ணாங்க, நீங்கள் எல்லா டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி இந்த பிளேயர் வேணுமா கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் பண்ணி அடித்தாங்கன்றத உண்மை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர்லாம் சான்ஸே இல்லை. நம்ம ஆர்சிபியாக இருக்கட்டும் அண்டு கேகேஆர் இருக்கட்டும் அப்படியாக நின்றுட்டு வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் தான் வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட ஹார்ட் ஆஃப் த டாபிக்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அது ஆக்ஷன் பார்த்து எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும். நம்ம சிஎஸ்கே இனிஷியலாக வந்து எல்லா பிளேயர்ஸும் போயிட்டு டச் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாமே முன்னாடி இருந்து பார்த்துட்டு தான் போயிருக்கோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இறங்கினா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருக்கணும். எப்படி நீங்கள் வந்து நூர் அகமதுக்கு போனீங்க. ஸோ நூர் அகமது பார்த்திங்கன்னா கடைசியில் குஜராத் வந்து யோசிச்சிருப்பாங்க, என்னப்பா ஒரு 8 கோடி இல்லை 9 கோடி சொல்லியிருந்தா கூட ஓகே, 5 கோடின்னு தடான்னு 10 கோடின்ட்டாங்க. அது அவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்ன திடீர் 10 கோடி ஐயோ அப்படி அரண்டு போய் வேண்டாம்ப்பான்ட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு 8 கோடி 4 கோடி இன்க்ரீஸ் பண்ணி 9 கோடியாக சொல்லிடலாம். ஏன்னா 4 கோடியா, ஏன்னா 5 கோடிலேருந்து 4 கோடி இன்க்ரீஸ் பண்ணாலே வந்து அவங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தான் இருந்திருக்கும். ஆனால் சிஎஸ்கே விட்டா அப்படியா, அதெல்லாம் திடீர்னு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எல்லா பிளேயர்ஸும் விட்டாச்சு இவனு விட முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு 10 கோடின்னு சொல்லி கை நிட்டார். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாங்கிட்டாங்கன்னு தான் உண்மை. ஸோ நூர் அகமது ஓகே. ஸோ நூர் அகமது காட்டின அந்த இன்டென்ஷன் வந்து ஏன் வந்து மற்ற பிளேயர்ஸ் காட்டலன்னு தான் இப்போ நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லிவிங்ஸ்டன் வந்து எடுத்துருக்கணும்னு தான் தோணுது. ஸோ அவர் விட்டாச்சு. இன்னும் நிறையா பேர் நம்ம மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லாம் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம சென்னை பிச்சுக்கு மேக்ஸ்வெல் செட் ஆகாது தான் நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபினிஷர் ரோலில் வந்து யாரோ ஒருத்தர் 5வது பிளேஸ்க்கு இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். யாரோ ஒருத்தர் நம்ம வெளிநாடு ஃபினிஷர் கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஏன் டேவிட் மில்லர் கூட நம்ம போயிருக்கலாம், ஆனால் டேவிட் மில்லருக்கு நம்ம ஆக்ஷனுக்கு போகவே இல்லைன்றதான் உண்மை. ஸோ அந்த 5th பிளேஸ் ஸ்லாட் வந்து இப்போ வரைக்கும் யாரை வச்சு ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்றதா உண்மை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இனி வரக்கூடிய அன்கேப்டு பிளேயரில் யாராவது ஒருத்தர், ஆக்சுவலாக வந்து நம்ம ஹைதராபாத் எப்படி வந்து நம்ம அபிஷேக் சர்மா வந்து வளர்த்துட்டோங்களோ அதே மாதிரி ஒரு பிளேயரை கண்டுபிடிக்கின்றது தான் உண்மை. ஸோ அப்படி கண்டுபிடிச்சி நம்ம சிஎஸ்கேல கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் ஐபிஎல் வந்து சிஎஸ்கே வந்து தப்பிக்க முடியுன்றது தான் உண்மை. என்ன தான் நம்ம ஜடேஜா அண்ட் தோனி சொன்னாலுமே ஸோ 5வது பொசிஷன் இல்லாட்டி 8வது பொசிஷனில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் மஸ்ட்டாக வேணும்ன்றது தான் என்னோடய கருத்து. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து டெவான் கான்வே கன்ஃபார்ம் ஆகிட்டார். ஸோ அதுக்கடுத்து வந்து பதிரனாவும் கன்ஃபார்ம் ஆகிட்டார். மிச்சம் இருக்கிற 2 ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூர் அகமத் அண்ட் ரச்சின் ரவீந்திரன் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, எப்படி பார்த்தா 5வதாக ஒருத்தர் ஃபினிஷர் கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபிக்ஸடாக வந்து டெவான் கான்வே அண்ட் பதிரனை வச்சுக்கிட்டு 1 டவுனுக்கு வந்து ரச்சின் இல்லாட்டியே வந்து நம்ம வெளிநாட்டு ஆல்ரவுண்டரையோ இல்லை அப்படின்னா நூர் அகமதை எடுத்துகிட்டு வேறு ஒரு வெளிநாட்டு ஆல்ரவுண்டரையோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவில் போயிருக்கலாமோ தான் எனக்கு தோணுது. ஏன்னா டெவான் கான்வே கன்ஃபார்மாக ஃபிக்ஸடாக தான் இருக்கும், அவர் எதுவும் தூக்க முடியாது. 14 மேட்ச், அதுக்கடுத்து செமிஃபைனல் ஃபைனல்ஸ் கண்டிப்பாக விளையாடுவார். அதே மாதிரி தான் நம்ம பதிரனாவும் அவர் வந்து கம்பல்சரியாக வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். ஸோ இம்பேக்ட் பிளேயராக வந்து தோனியை போயிடுவார், பதிரனை உள்ளே வருவார். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பிளானாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதற்கு அடுத்தபடியாக ஃபினிஷர் ரோலுக்கு இன்னும் யாரை ஒருத்தர் சூஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் என்னோட பெரிய கொஷின்ஸாக இருக்குது. ஸோ சென்னை மிஸ் பண்ண பிளேயர்ஸில் வேறு யார் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சோ கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 2வது அஸ்வினுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவையா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அஸ்வின் நீங்கள் வாங்க முடிவு பண்ணிட்டீங்க, இருந்தாலும் 9.75 வரைக்கும் எவ்வளோ தூரம் போனீங்க, இன்னும் ஒரு 2 crores கூட அஸ்வின் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதே 2 crores நீங்கள் லிவிங்ஸ்டனுக்கு போகணுன்றதான் என்னோட கருத்து. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லிவிங்ஸ்டன் போயிருக்குன்னு தான் தோணும். ஸோ அவர் மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ்லாம் வந்தார். ஸோ அவர் கூட வந்து நம்ம ட்ரை பண்ணி இருக்கலாம். ஆனால் வந்து சிஎஸ்கே போகும்போது தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ இந்த பிளேயர்ஸ் இவங்க தான் எடுக்க போகிறோம், வேறு யாருமே கிடையாது. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து மும்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள தூக்குனாங்கன்றத உண்மை.
ஸோ போல்ட்டெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம். இருந்தாலும் போல்ட்டு வயசாகிடுச்சுப்பா, அவரெல்லாம் என்னப்பா போட போகிறான்னு யோசித்தோம். ஸோ பும்ராவும் போல்ட்டு தான் இப்போ ஓப்பனிங்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சைடு வந்து ஒரு 12 பேர் இருக்காங்களா, அதில் 45 கோடி வச்சுருந்தாங்களா, அதில் 40 கோடி வந்து இந்த மிச்சம் இருக்கிற 6 பிளேயர் தான் செலவழிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்துட்டாங்க. மிச்சம் இருக்க 5 கோடியில் வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து யாராவது 30 லட்சம் 40 லட்சம் இல்லை 1 கோடி அந்த மாதிரி வாங்கி ஃபில்லப் பண்ணுவாங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி தான் வந்து சிஎஸ்கேவும் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பின்னாடி ஒன்றும் பார்க்கலன்றதான் உண்மை. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும் அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். சிஎஸ்கே வேறு எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிக்கணும், அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை சிஎஸ்கே வந்து தேவையில்லாத வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும், அதையும் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்து உங்களுக்காக கொடுக்க நான் காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சு நம்ம அடுத்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுபடுது சண்முகம்.